இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் நல்லால நிச்சய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சூரியனே அதிபதியாக கொண்டிருக்கீங்க. சிம்மராசியில் மகம் பூரம் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் அடங்கி இருக்கு. சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் கால புருஷனின் இதயத்தை குறிப்பிடக்கூடிய 2வது சீர ராசியாக அமைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பகலில் தான் வலு அதிகம். மேஷம் கடக விருச்சிகம் தனுசு மீனம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக விளங்குவாங்க. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராஜகிரகமாகிய சூரியனாக அமைவதால் சகல சுகங்களோடு ராஜபோகத்தோடு இருக்கவே விரும்புவீங்க. மேலும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. சிந்தனை சொல் செயல்னு அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து கொண்டு குறை சொல்வது உங்களுக்கு பிடிக்காது. உடன் இருந்தே துரோகம் செய்வங்களுடைய உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லைங்க, உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாக இருக்க வேண்டும்னு ஆசைப்படுவீங்க. சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் சிறு வயதில் ஒல்லியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமனாகவும் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டு இருப்பீங்க. நீங்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்குங்க. ஆனால் அனாவசியமாக கோபப்பட மாட்டீங்க. படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் நிச்சயம் சம்மதம் இருக்காது. அப்படி நீங்கள் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேலைக்காக படிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சிம்மராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலோ என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாமா, திருமணம் போன்ற சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாமா, இல்லை நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை முடிவுக்கே வரலையா, இந்த திருமணம் வர அமையுமானு போன்ற பல சந்தேகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு ஜாதக ரீதியான சரியான ஒரு பார்த்தீங்கன்னா பதிவினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க சிம்மராசி நண்பர்களே, இப்போது உங்களுக்கு நேரம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மதம் இருக்காதுன்னு சொன்னோம். ஆனால் உங்களுக்கு பெரும்பாலும் சுய தொழில் தான் சரியாக அமையும். சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழிலில் நீங்கள் இருப்பீங்க. பெயர் பண புகழ் ஒன்றாக கிடைக்கக்கூடிய துறை இல்லைன்னா பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கக்கூடிய வரையும் காத்திருந்து அதில் சேர்வீங்க. அது மட்டும் இல்லைங்க, வீரமோ தைரியமோ நிறைந்திருப்பீங்க. இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்ச உங்ககிட்ட இருக்கு. அன்பு பண்பு மரியாதைன்னு தெய்வ பக்தி எல்லாமே உங்ககிட்ட அமைந்திருக்குங்க. சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் சூதுவாது அறியாமல் எல்லோரையும் எளிதில் நம்பிடுற கூடிய குணம் இருக்கு. தற்புகழ்ச்சிக்கோ அடிமையாவார் என்பதை புரிந்து கொள்ளும் உடன் இருப்பவங்க. உங்களே புகழ்ந்து பேசிய உங்களால் காரியங்களை இவங்க சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மேலும் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காம உங்களுடைய விடாமுயற்சியில் பல சாதனைகளை செய்து வரீங்க. நீங்கள் அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றி விட இவங்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றி விட முடியாது. சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டா 2ல் 1ன்னு பார்த்துடுவீங்க. அதிலும் தனக்கு இடையூறு செய்பவங்க வேரோடு களைத்த பின் தான் நிம்மதியை அடைவீங்க. முன் கோபப்பட்டாலோ செய்வது தவறுன்னு தெரிஞ்சால் உடனே நீங்களே பெரியவங்க சின்னவங்க பார்க்காம மன்னிப்பு கேட்கக்கூடிய அற்புதமான குணம் உங்ககிட்ட இருக்குங்க. உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். உங்களை பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு குறைவு இருக்காது. சரியான சந்தேக பேர்வழினே சொல்லலாம். நீங்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்குவது பிடிக்காதுங்க. கடன் வாங்கினாலுமே அது சரியாக திருப்பி செலுத்தி விடுவீங்க. கோபம் அதிக கொண்டீங்கன்னா அதனால் பிறரோடு இணக்கமாக இருப்பது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தான் இருக்குங்க.
மேலும் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு தொடங்கினீங்கன்னா காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. மற்றவங்களிடம் இருந்து மாறுபட்டு தனித்தன்மையோடு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு சுறுசுறுப்போடு இனி பணியாற்றிடுவீங்க. உடல்நிலை பொறுத்தவரை நல்லாக இருக்கும். செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். மேலும் காரிய தடைகள் நீங்கிடுங்க. தொட்டதெல்லாம் துளங்கிடும். தந்தையாரின் நலனில் அக்கறை தேவை. கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து இந்த நேரம் பொறுத்தவரை நல்லாதாங்க இருக்குது. சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையும். உத்தியோகத்தில் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம். கேட்ட பதவி உயர்வு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள நல்ல முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டியதாக இருக்கும். கேதுவினுடைய சஞ்சாரம் இந்த நேரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பணவரத்து இனி குறையலாம். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவோடு மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீங்க. அடுத்தபடியாக கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவது நல்லது. இது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும். போட்டிகள் நீங்கும். சக மாணவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த சில காரியங்கள் இப்போது முடிவுக்கு வரும். உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது இந்த நேரம் மனதிற்கு இனிமை தரும். அது மட்டும் இல்லைங்க, பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். சிரமமாக இருந்த காரியங்கள் இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறிய நேரத்திலே செய்து முடிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பொறுத்தவரை சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பதும் நல்லதே. பணவரத்து இருக்குது. வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை காத்திருக்கு. முத்து சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் நினைத்தபடி மற்றவங்க நடந்து கொள்ளாததால் டென்ஷன் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் உண்டாகும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வு உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் காத்திருக்கு. சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. ஒரு சில மணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பதும் நல்லது. புத்தி சாதுரியத்தால் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளிச்சிடுவீங்க. அரசியல் துறையினருக்கு நிம்மதியான காலமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. உல்லாச பயணமாகவும் அது அமையும். பேசும்போது மட்டும் கவனமோடு பேசுங்க. கலைத்துறையினருக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கும் வரை புதிய ஒப்பந்தங்கள் பலவற்றில் கையெழுத்திடுவீங்க. ரசிகர்களுடைய விருப்பத்திற்கேற்ற விஷயங்களை செய்து ரசிகர்களை மனம் கவர்வீங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாக கிடைக்கும். சேமிப்பு இதனால் உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி தேசத்தோடு பழகுவீங்க. தடைபட்டு வந்த சுப காரியங்கள் நிகழ்ச்சிகள் இனிதாக நடைபெறும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பண தேவை இப்போது நிறைவேறும். மேலும் இந்த நேரம் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்குங்க. தனியார் வேலையில் இருந்தீங்கன்னா சிறு வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும். இருந்தாலும் வருங்காலத்தில் தேவையான முதலீடுகளை அதற்குண்டான நபர்களிடம் ஆலோசனை செய்து முதலீடு செய்வது நல்லது. பிரச்சனைகளை முறியடிக்கும் கூடிய வல்லமை உங்களை வந்து சேரும். காரிய அனுகூலம் உண்டு. செல்வாக்கில் முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாயிருங்க.
அடுத்தபடியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் காரிய தடை தாமதம் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக கூட மாறலாம். மாணவ கண்மணிகளுக்கு படிப்புல நிதானமும் கவனமும் தேவை. பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தால அனைத்திலும் நன்மை நடக்கும். அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்களை நன்மை தீமைன்னு கலந்துதான் கிடைத்தாலும் பிற்பாதி சிறப்பாக இருக்குங்க. பொருளாதார வளம் மேம்படும். தொழிலை பற்றின உன்னத நிலையை அடைவீங்க.